ஹே அமிகோஸ், சம்மர் ட்ரிப்பில் நான் என்னென்னலாம் ஷாப் பண்ணேன்றது பற்றின வீடியோ தான் இது. ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன்றது தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கம் லெட்ஸ் வாட்ச் வாட் ஐ ஷாப்ட். என்னடா அந்த பொண்ணு சரக்கு பாட்டில் போய் சம்மர் ட்ரிப்புக்கு வாங்கியிருக்கு அப்படின்ட்டு யோசிப்பீங்க. இல்லைங்க, இது சரக்கு பாட்டில்லாம் இல்லை. இது ஆக்சுவலி வந்து பியோர் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. எங்கள் ஊரில் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தேன் வந்து நேச்சுரலாகவே கிடைக்கும். ஸோ நாங்கள் எப்போ போனாலும் கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுப்போம். ஸோ அது கொஞ்சம் வாங்கினேன். அண்ட் தென் வந்து ஊர்லேயே வந்து டென்சோ என் ஸ்லிப்பரை வந்து செம்மையாக பிச்சு கடிச்சு எடுத்துட்டான். ஸோ அவன் கடிச்சது என்னமோ ஒரு ஸ்லிப்பர் தான். பட் நான் ஷாப்புக்கு போய் 1க்கு 2 நான் சாண்டல்ஸ் ஃப்ளாட் வாங்கினேன். ஸோ அந்த ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ் 2 செட் இது. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினேன். பேசிக்கலி நான் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், ப்ளூபெர்ரி, ராஸ்பெரி இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்ட்டுங்க. எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஒரு சோர் டேங்கி டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக நான் ப்ளூபெரின்ட்டு ஷாப்பு நான் போனேன். பட் ஆக்சுவலி அங்கே ப்ளூபெரி கிடைக்கல. எனக்கு வந்து இந்த ட்ரைடு ப்ளம்ஸ் தான் வந்து கிடைச்சிது. ஸோ ப்ளம்ஸும் கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே கேண்டீஸ் வந்து செம்மையாக இருந்ததுங்க. நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இது பல்லி முட்டாய்ங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தோடனே ஏதோ பார்த்த உடனே அந்த குழந்தைத்தனம் தூண்டி சரி வாங்கிடலான்ட்டு ஏதோ ஒரு பல்லி முட்டாய் வாங்கினேன். நான் பல்லி முட்டாய் லவர்லாம் இல்லை, நான் சாப்பிடவும் மாட்டேன். பட் எனக்கு அந்த கலர் வந்து ரொம்ப கேட்சியாக இருந்ததா வாங்கணும்னு கை கொடுத்துருதுறோன்ட்டு இருந்தோடனே அது வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கினேன். சும்மா அள்ளி போட்டேங்க. என்ன ஃப்ளேவர் எதெல்லாம் பார்க்கல. சாக்லேட்டை பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு தோணிடுச்சு. அதனால சும்மா அள்ளி போட்டேன். வீட்டுக்கு வந்தப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து பிஸ்தா ஃப்ளேவர் அண்ட் கோகோனட் ஃப்ளேவர் அண்ட் சம் சாக்கோ ஏதோ ஃப்ளேவர் இருந்தது. என்ன ஃப்ளேவர்னு கூட பார்க்காம சும்மா அள்ளி போட்டு வாங்கினேன் அந்த சாக்லேட்ஸ் கொஞ்சம். அப்புறம் வந்து ப்ரிங்கிள்ஸுங்க. நான் எங்கே போனாலும் வந்து எனக்கு லேஸு ப்ரிங்கிள்ஸில் வந்து இந்த சோரன் க்ரீம் டேஸ்ட், அமெரிக்கன் சோரன் க்ரீம் டேஸ்ட் வந்து அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ அடிக்ட்டு. ஸோ அது வந்து அங்கே தான் கிடைக்கும்ட்டுலாம் இல்லை, இங்கே அது எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். பட் நான் போன இடத்துல இது பார்த்தோன்னே வாங்கணுன்ட்டு வாங்கியாச்சு. அண்ட் தென் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி சைடில் வந்து ஃபேமஸ்னாவே அல்வா தாங்க. அண்ட் பர்டிகுலர்லி இருட்டுக்கடை அல்வா மை மோஸ்ட் ஃபேவரேட்டுங்க. அவ்வளோ சாஃப்டாக வாயில் போட்டோன்னே அது மெல்ட் ஆகும் பாருங்க. எனக்கு ஆக்சுவலி வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்கு கூட பொறுமை இல்லை. முன்னாடியே அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அது. அப்புறம் வந்து லாலிபாப்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. லாலிபாப் கேண்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இது ஜெல்லி மாதிரி இருக்குன்னொன்னே வாங்கினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சு, வாங்கி கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது ரொம்ப மெல்ட் ஆகி கவர்லேயே வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு. ஸோ வாஸ் அ பேட் சாய்ஸ் தான் அந்த கேண்டி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சவுத் சைடில் ஃபேமஸ்ன்னு பார்த்தேன்னா ஏணிப்படி மிட்டாய்னு சொல்லுவாங்க. பேர் கரெக்டாக தான் சொல்கிறேனான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மிட்டாய் வந்து நான் லவர்லாம் இல்லை. இந்த மிட்டாய் எனக்கு பேசிக்லி பிடிக்காது. பட் அங்கே போனால் அந்த மிட்டாய் வாங்கணுன்றது ஒரு மேண்டேட்ரினால இந்த மிட்டாய் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து லாலிபாப் அடிக்ட்னால ஒரு பாக்ஸே நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 1 month ஸ்டாக் எனக்கு ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி எல்லா கலர்லேயும் வந்து லாலிபாப் இருந்தது. என்ன ஃப்ளேவர்லாம் பார்க்கலங்க, பாக்ஸை பார்த்தோன்னே தூக்கிட்டு வந்துட்டேன். 1 month ஸ்டாக் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் வந்து ஒரு கேக் ஒன்று இருந்ததுங்க. இது ஆக்சுவலி இது பேர் என்னமோ உண்டு, எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஒரு கப் கேக் மாதிரி தான் இருந்தது. வெளியே க்ரஸ்ட் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருந்ததுங்க. டேஸ்ட் நல்லா இருந்ததுன்ட்டு ஒன்று சாம்பிள் பார்த்துட்டு ஒரு பேக்கெட்டே வாங்கிட்டேன். தென் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்னோட பிளான்ட் கிரேஸ் பற்றி. ஸோ அதனால் கொஞ்சம் குண்டு மல்லியும் அப்புறம் கறி லீவ்ஸும் கொஞ்சம் வாங்கினேன். பிகாஸ் இது ரெண்டுமே வந்து அங்கே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதனால் ரெண்டும் வாங்கினேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அது என்னென்ன ட்ரெஸ்ஸுன்றது நான் தனியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். கொஞ்சம் குர்த்திஸ் வாங்கினேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த க்ரீன் கலர் ஷேட் குர்த்தி இருந்தது. ஆக்சுவலி இது வந்து எனக்கு மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சதுங்க. எனக்கு வந்து எப்போனா காட்டன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எல்லாருக்கும் வந்து காட்டன் தான் வந்து சம்மர்னாவே நல்லாயிருக்கும், சில்லுன்னு இருக்கும்னுவாங்க. பட் எனக்கு காட்டன் வந்து சுத்தமாக பிடிக்காதுங்க. எனக்கு பிடிச்சதே வந்து இந்த ஷிஃபான் மெட்டீரியல் இல்லை சாஃப்ட் மெட்டீரியல் போட்டால் அந்த உடம்புலே இல்லாத மாதிரி ஒரு டெக்ஸ்டர் மெட்டீரியல் இருக்கும்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் இது பிடிச்சதுனால இந்த ட்ரெஸ் எடுத்தேன். அண்ட் தென் வந்து நான் பெரிய பிளாக் அடிக்ட்டுங்க. எனிதிங் இன் பிளாக் ஐ வில் ஸ்டீல்
அப்படிதான் நான் சொல்லுவேன். வாங்கக்கூட மாட்டேன். ஸ்டீல் அந்த மாதிரி ஒரு பிளாக் லவ். என் வார்ட்ரோப் பார்த்தானா பிளாக் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். யூஸ்வலி வந்து பிளாக் எடுக்கக்கூடாதுன்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. பட் நான் கேட்கவே மாட்டேங்க. நான் பிளாக் தான் எடுப்பேன் எதுனாலும். அது வந்து வெளியே ஒகேஷனுக்கே போகணும்னா கூட பிளாக் சாரீஸ் இல்லை பிளாக் குர்த்தி இதுதான் மோஸ்டா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு பிளாக் லவர்னால பிளாக்கை பார்த்தோன்னே ஒரு பேட்டர்ன் எடுத்தேன். அண்ட் மோரோவர் அந்த பிளாக் மெட்டீரியலும் வந்து செம்மையா இருந்தது. ஸோ அதை ஒன்று எடுத்தேன். அண்ட் இந்த குர்த்தி வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு. ஆலியா கட் குர்த்தி. மேலே வந்து ஹாஃப் ஒயிட் அண்ட் கீழே வந்து ஒரு கிரீன் கலர் லைக் அனார்கலி பேட்டர்ன் மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ ட்ரெண்டிங் ஆலியா கட் பேட்டர்னால அது ஒன்று எடுத்தேங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு மல்டி கலர் ஒன்று இருந்தது. அது ஆக்சுவலி எனக்கு பேட்டர்ன் வந்து பிடிக்கல தான். பட் வந்து கலர்ஃபுல்லாக இருந்ததுனால அதை நான் கொஞ்சம் எடுத்தேன். பட் இப்படியா அப்படியான்ட்டு ட்ராப் பண்ணலாமா எடுக்கலாமான்ட்டு ஒரு மைண்ட் வேவ்ல தான் சரி எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. எப்போதுமே கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். செலக்ட் பண்ண அப்புறமும் இது ஓகேவா போடலாமா வேண்டாமான்ட்டு அந்த தாட் இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வந்தது தான் இந்த ட்ரெஸ். எனக்கு ஆக்சுவலி இந்த கலர் பேட்டர்ன்ஸ்க்காக எடுத்தேன். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இதுவும் ஒரு அனார்கலி மாடல் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ பாட் ஃபியூ பேண்ட் அண்ட் ஸ்கர்ட்ஸ் அதெல்லாம் எடுத்தேன். அப்புறம் இந்த ஸ்கர்ட் வந்து ஆக்சுவலி இந்த பிரிண்ட் பார்த்த உடனே வந்து அப்படியே சம்மருக்குன்னே போட்ட மாதிரி ஒரு ஹவாய் ஃபீல் பிரிண்ட் இருந்தது. ஸோ அதனால இதை எடுத்தேன். இது என்னடா பழைய துணி மாதிரி இருக்குன்ட்டு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலி ஒரு க்ரஷ் மெட்டீரியல் ஸ்கர்ட்டு. ஸோ அதனால இதை எடுத்தேன். ஆக்சுவலி இது நல்லா இருக்குல்ல, சம்மருக்கு ஏற்ற தீம்லேயே இது இருந்ததுனால அதை எடுத்தேன். அப்புறம் 2 பிளாசோ பேண்ட் எடுத்தேன். நார்மல் பிரிண்ட் தாங்க, எடுக்கணும்ட்டுலாம் எடுக்கல. எனக்கு பிரிண்ட் பிடிச்சிருந்தது அண்ட் மெட்டீரியல் பிடிச்சிருந்ததுன்ட்டு 2 பிளாசோ பேண்ட்ஸ் எடுத்தேன். அண்ட் இந்த கிளாத் ஆக்சுவலி செம்ம மெட்டீரியலாக இருந்ததுங்க, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ அதனால இந்த பிளாசோ பேண்ட்டும் எடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஷர்ட்ஸும் நான் ஷாப் பண்ணேன். ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்ஸ் இதுதான் எடுக்கணும்னு பிளான் பண்ணிலாம் ஷாப் பண்ணல. ஜஸ்ட் சும்மா ரேண்டமாக எல்லாத்தையும் எடுத்தது. அண்ட் இதில் ஈட் பிளே ஸ்லீப் ரிப்பீட்லாம் இருக்குது. பட் சத்தியமாக நான் அப்படி கிடையாது. இதில் இருக்க எதையுமே நான் உருப்படியாக பண்ண மாட்டேன். ஸோ எனிவேஸ் எனக்கு பிளாக் அகெயின் நான் பிளாக் பிடிக்கிறதுனால இந்த பிளாக் கலருக்காக நான் எடுத்தேன். நாட் ஃபார் தட் ரைட்டிங்ஸ் அண்ட் ஆல். அண்ட் அதுக்கு கான்ட்ராஸ்டாக அகெயின் நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் டிஷர்ட்டும் இருந்தது. லைக் கலிஃபோர்னியா அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிரிண்ட் இருந்தது. பட் கலர் கொஞ்சம் பிளாக் ஒயிட் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அது ஒன்று எடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 ஃப்ளோர் மேட் எடுத்தேன். ஃப்ளோர் மேட் வந்து என் வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால எடுத்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இட் ஃபார் ஹோம் பர்பஸ் வேணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயத்த வந்து நான் பார்த்தேங்க ஹைவேல. ஸோ அது வாங்கினேன். இது வந்து செம்மையா இருக்குல்ல, ஃபத்ரியா நத்திங் பட் ட்ரீம் கேச்சர். ஆனா அந்த ட்ரீம் கேச்சரை நான் கஷ்டப்பட்டு தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு கொண்டு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். அதை வாங்கி வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டென்ஸ் வந்து பிடிங்கிட்டான். அந்த ஃபெதர் எல்லாம் அப்படியே மொத்தமாக அவன் வாய்க்குள்ள வச்சுக்கிட்டான். அவன்கிட்ட இருந்து அந்த ஒரு ஃபெதரும் டேமேஜ் ஆகாம அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சு இதை கொண்டு வரக்குள்ள நான் பட்ட பாடு அப்பா. எனக்கு ட்ரீம் கேச்சர்னா ஒரு கிரேஸுங்க. இதை வந்து ஆக்சுவலி சிம்பிள் ஆஃப் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதனாலலாம் இல்லை, எனக்கு வந்து ட்ரீம் கேச்சர்னா ஒரு கிரேஸ். அதனால ட்ரீம் கேச்சர் வாங்கினேன். மீன்வைல் பேக்ரவுண்டில் வந்து ஒரு இடியாட்டிக் சவுண்ட் ஒன்று வந்துட்டு இருக்கும், டிஸ்டர்பன்ஸு. அது வேற ஒன்றும் இல்லை, நான் வளர்க்குற என் பெட்டு டிஸ்டர்பன்ஸோட வாய்ஸ் தான். அதுவும் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கு பின்னாடி. அண்ட் ட்ரீம் கேச்சர் ஒன்று வாங்கினேன். மீன்வைல் எல்லாமே எனக்கு மட்டும் வாங்கினியே, டென்சோவுக்கு ஏதாவது வாங்கினியான்னு டென்சோ கேட்கறதுக்குள்ள நானும் அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தணுன்ட்டு டென்சோவுக்கு ஒரு டாய் வாங்கினேங்க. சத்தியமா அவன் எப்படி இதை பிச்சு எடுத்துருவான்னு எனக்கு தெரியும். பட் என்ன பண்றது, பைபிள்ளைக்கு ஒரு பிளே டாய் இருக்கட்டும்ட்டு அவனுக்கு ஒன்று வாங்கினேன். நாய்க்கு ஒரு ரேபிட் வந்து ஒரு பிளே டாயா வந்துருச்சுங்க. அதுவும் இந்த பிளே டாய் வந்து செம்மையா இருக்கு பாருங்களேன். இதுக்குன்னு ஒரு ஸ்னீக்கர்ஸ், ஒரு ஜீனு, டாய்க்கு கூட ஒரு அவுட்ஃபிட் ஹேண்ட்ஸமா கிரியேட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா. சே, நமக்கு கூட இந்த அளவுக்குலாம் அவுட்ஃபிட் அமையாதுங்க. அவங்களுக்கு வந்து அதுவும் ஹூடிங்க, எங்க போய் நான் சொல்றது, ஒரு ரேபிட் டாய்க்கு ஹூடி ஜீன் எல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளேல செஞ்ச ஒரு கப் ஒன்று வாங்கினேங்க. அதை வாங்கி அதை பேக்கை கூட நான் ஓப்பன் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் தாங்க என் கையில இருந்தது. டென்சோ போட்டு உடச்சிட்டான். ஸோ இப்படி அப்படின்னு எப்படியோ எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் ஷாப் பண்ணிட்டேங்க ஃபைனலி. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you in the next video. Bye.